அருள்மிகு அட்சயநாத சுவாமி திருக்கோயில். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. திருமாந்துறை 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்குட்பட்டதும் காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாக திகழ்வதுமான இந்த அட்சயநாத சுவாமி திருக்கோயில் தஞ்சை மாவட்டத்து திருமாந்துறையில் திறம்பட திகழ்கிறது. ராசியாகட்டும் கைராசியாகட்டும், ராசி என்ற சொல்லுக்கு சொந்தக்காரன் சந்திரனே. அப்படிப்பட்ட வசீகரம் உள்ள சந்திரனுக்கு நாளுக்கு நாள் உடல் அங்கங்கள் குறைய ஆரம்பித்தன. சந்திரன் குரு பகவானிடம் சென்று பிணி தீர வழி கேட்க, அதற்கு குரு பகவான், சந்திரனே, நீ தட்ச யாகத்திற்கு சென்றது மட்டுமல்லாமல் அங்கே விருந்துண்ட பாவத்தால் உடலில் ரோகம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சிவனை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது. ஆகவே நீ பூலோகம் சென்று காவிரியின் வடகரையில் உள்ள ஆம்ரவனத்தை அடைந்து அங்குள்ள ஈசனை ஒரு 15 நாட்கள் வழிபடு என்று கூறினார். சந்திரனும் அவ்வாறே ஆம்ரவனமான திருமாந்துறையை அடைந்து அங்குள்ள குளத்தில் நீராடி ஆம்ரவனேஸ்வரரை 15 நாட்கள் வழிபட்டு வந்தான். அதன் பயனாக ஈசனின் திருக்காட்சியை பெற்று நலமடைந்தான். அப்போது திங்களாகிய சந்திரன் திங்கட்கிழமை தோறும் வழிபாடுகள் செய்து மிளகு அன்னம் படைத்து அதன் பயனாக ஈசனின் திருக்காட்சியை பெற்று நலமடைந்தான். அப்போது திங்களாகிய சந்திரன் திங்கட்கிழமை தோறும் வழிபாடுகள் செய்து மிளகு அன்னம் படைத்து தங்களை வழிபடும் இப்பூ உலகினர் அனைவரும் நோய் விலகி குறையில்லாமல் சுகமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். சந்திரன் வழிபட்டு நோய் நீங்கியதால் இத்தலம் சந்திரனுக்கு பரிகார தலமாக விளங்குகின்றது. சந்திர தீர்த்தத்தில் நீராடிய பின் பெருமதிலின் நுழைவாயிலை கடந்து கொடிமரம், பலிபீடம், நந்தி தேவரை வணங்கிவிட்டு ராஜகோபுரத்தின் நுழைவாயிலை அடைகின்றோம். அங்கே உச்சிஷ்ட கணபதியும் மகாவிஷ்ணுவும் அட்சயநாதரை வழிபடுகின்ற காட்சி அழகிய கற் சிற்பமாய் விளங்குவதை காணலாம். பின்னர் மூலவரான அட்சயநாதரை அர்ச்சனை பொருட்களுடன் மாங்கனி கொண்டு அர்ச்சித்து வழிபடுகிறோம். தலதுர்க்கை வடக்கு நோக்கி அருள் புரிகின்றாள். உச்சிஷ்ட கணபதி தனது சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டு தமது பலத்தால் பெற்ற சகல சக்தியையும் கொண்டு பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, மாந்திரீகம் போன்ற தீய சக்திகளை அழித்து எல்லா விதமான இடையூறுகளிலும் இருந்து மக்களை காக்க மிகுந்தவராய் நிருதி மூலையில் தம்பதி சமேதராய் அருள் புரிகின்றார். இது வேறு எங்கும் காண முடியாத காட்சி. இவ்வாலயத்தில் உச்சிட்ட கணபதி சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டிலேயே உச்சிட்ட கணபதி தனியாக சன்னதியாக இருக்கக்கூடியது திருமாந்துறை அட்சயநாதர் ஆலயத்தில் மட்டுமே. ஒரு 100 சிவாலயம் எடுத்தால் 10 சிவாலயத்தில் அம்மன் சன்னதியில் மறைவாக இருக்கும். இவ்வாலயத்தில் உச்சிட்ட கணபதி சிசுக்கத்தி தோஷத்துக்காக ஒரு அசுர குலத்தை அழித்து விட்டோமே அப்படிங்கிறதுக்காக இங்கே யோகாம்பிகா சமேத அட்சயநாதர் அணுகிறார். அப்பொழுது இங்கே தரிசனம் பண்ணி பூஜை செய்து பரிபூர்ண கிருபாகரட்டத்தை பெறுகிறார். அப்படி பெரும் காலத்தில் சுவாமியுடைய விண்ணப்பத்தபடி கிளம்புறேன் என்று சொல்கிறார். இல்லை, இங்கே நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கணுமா, எங்கே இருக்கணும்னு கேட்குறார். அம்மை அப்பனுக்கு நடுப்புற காட்சி கொடுங்கிறார். எப்படி காட்சி கொடுக்கணுங்கிறார்? நீ எது பாவம் என்று இந்த வாலயத்துக்கு வந்தியோ அதே மாதிரி உச்சிட்டமாகவே இங்கே காட்சி கொடுங்கிறார். உச்சிட்டம் என்றால் எச்சல் அர்த்தம். அது இவ்வாலயத்தில் சிறப்பு வாய்ந்ததாக எங்கும் இல்லாதபடி இங்கே காணப்படுகிறது.
இங்கே வந்து நோய் வாய்ப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உச்சிட்ட கணபதி விநாயகரை அவருடைய அருள் பெற்று நல்லபடியாக நிவர்த்தியாகி செல்கிறார்கள். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அவன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். உடல் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். கோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். கோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான். வீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான். வீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான். ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அவன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். கோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும்.
5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான், வீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான், வீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். உணர்ந்தோதற்கரியவன் நிலவளாவிய நிர்மெல்வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவாம். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அர்ச்சனார சுவாமியும் யோகநாயகியுமாக விளங்குகின்ற திருமாந்துறையிலே ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய நல்லாசியுடன் இந்த கோயிலே வருடந்தோறும் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் உரிய ஆலயத்தில் இங்கே உச்சிட்ட கணபதி இருப்பது சிறப்பு வாய்ந்தது. இந்த உச்சிட்ட கணபதியின் கொள்கை என்றால் பில்லி சூன்யம், ஆண் வசியம் பெண் வசியம், இதை உடைக்கக்கூடியது. சிசுகத்தி தோஷம், இன்று காலத்தில் கருக்கலைத்து விடுகிறார்கள், அந்த பாவத்தை போக்கக்கூடியது இங்கே. சீர்காழியிலிருந்து ஒரு பக்தர் அவர் மனைவியை குழந்தை இல்லை என்பதற்காக விவகாரத்து செய்து விட்டார். அவரோடத்துல ஜாதகம் பார்க்கும்போது அந்த பெண்ணிற்கு உனக்கு ஆண் குழந்தை உண்டு, நீ எப்படி விவகாரத்து பண்ணினே அப்படின்னு கேட்குற. மறுமுறை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டது கூட அந்த பொண்ணு இல்லை நான் பண்ணிக்கல என்று சொல்லிவிட்டார். இப்படியே 2 வருடம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆனாலும் மறுபடியும் அதே கோவிலில் அவங்க வழக்கு போகிற இடத்துல அந்த கணவர் பார்த்துருக்கார். மறுபடியும் உட்காந்து நீ செய்தது தப்பு நான் செய்தது தப்பு 2 பேருமே இது பண்ணிட்டோம்னு சொல்லி அவாக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டு மறுபடியும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இவ்வாலயத்தில் உச்சிட்ட கணபதிக்கு 11 திங்கக்கிழமை வழக்கு போட்டு இந்த ஆண் குழந்தை பிறந்து இன்றைக்கி 1.5 வருஷம் ஆகுது. இந்த உச்சிட்ட கணபதி சிறப்பு அதுதான்.